ஜூலை 25 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஒவ்வொரு துக்கமும். இன்றைய வேத வாசிப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். குறிப்பு வசனம்: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நான் சந்திக்கும் ஒவ்வொரு துக்கத்தையும் அளவிடுகிறேன் என்று 19ஆம் நூற்றாண்டின் கவிஞர் எமிலி டிக்கின்சன் எழுதினார். குறுகிய ஆய்வு கண்களால் அவை கடினமானதா அல்லது அவை எளிதானதுதானா என நான் ஆச்சரியப்படுகிறேன். மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுதும் தாங்கள் காயப்படுத்தப்பட்ட விதவிதமான வழிமுறைகளை இந்த கவிதை எதிரொலிக்கிறது. ஏறக்குறைய தயக்கத்துடன் அவளது ஒரே ஆறுதலாக கல்வாரியில் அவளது சொந்த காயங்கள் தனது இரட்சகரின் காயங்களில் துளைக்கப்பட்ட ஆறுதலாக பிரதிபலிக்கப்பட்டதைக் கண்டு, அக்காயங்களை என் காயங்களைப் போலவே உணர்கிறேன் என்றாள். வெளிப்படுத்தின விசேஷம் நம் இரட்சகராகிய இயேசுவை அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று விவரிக்கிறது. அவருடைய காயங்கள் ஆறவில்லை. அவருடைய மக்களின் பாவம் மற்றும் விரக்தியை தம்மீது ஏற்றுக்கொள்வதன் மூலம் உண்டான காயங்களின் மூலம் புதிய வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் பெற முடியும். மேலும் இரட்சகர் தம் பிள்ளைகள் யாவரின் கண்ணீரையும் துடைப்பார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி விவரிக்கிறது. இயேசு அவர்களின் வலியை குறைக்க மாட்டார். மாறாக ஒவ்வொரு நபரின் தனிப்பட்ட துக்கத்தையும் உண்மையாக பார்த்து கவனித்துக் கொள்ளுகிறார். அவருடைய ராஜ்யத்தில் புதிய வாழ்க்கையின் குணமாக்கும் யதார்த்தங்களுக்கு அவர்களை அழைக்கிறார். அங்கு இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஜீவ தண்ணீரின் ஊற்றிலிருந்து செலவில்லாமல் குணப்படுத்தும் நீர் பாய்கிறது. நம்முடைய இரட்சகர் நம்முடைய ஒவ்வொரு துக்கத்தையும் சுமந்திருப்பதால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் ஓய்வையும் சுகத்தையும் காணலாம். உங்கள் வலியை நீங்கள் எப்போது உண்மையாகவே உணர்ந்தீர்கள்? கடினமான காலங்களில் தேவன் உங்களுக்கு எவ்வாறு ஆறுதல் அளித்தார்? அன்புள்ள தேவனே, என் எல்லா துயரங்களையும் பார்த்து புரிந்து கொண்டு எனக்காக அவற்றை சுமந்தமைக்காக உமக்கு நன்றி.